refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர் வணக்கம் சார். Mr. Mala, welcoming Kalakara Defense to R. என்ன சார், இந்த மாதிரி ஒரு மேட்ச் எல்லாம் சிஎஸ்கே ஆடி அதுல சிஎஸ்கே இந்த மாதிரி ஜெயிக்கணும் எனக்கும் ஆசை தான். நடக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இவங்க ஆடுறதையாவது பார்க்கலாம். ஆர்ஆர் வர்சஸ் பஞ்சாப் எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மேட்ச் எப்படி சிஎஸ்கே ஜெயிக்க முடியாது, பிகாஸ் ஆடல அவங்க. பட் இந்த மாதிரி ஜெயிக்கலாம், அவங்க நினைச்சா ஜெயிக்கலாம். அதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராரா சேஸுக்கு ராரா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடி. சேஸ்னா இப்படிதான். அவங்க நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பாடம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, டெல்லி 265 அடிச்சாங்க, திருப்பி நீங்க அடிக்கணும். இஃப் தே கேன் டூ இட், ஒய் நாட் வி கேன் ஆல்சோ டூ இட் அப்படின்னு ஸ்ரேயஸ் டெல்லி விஷயத்துல சொன்னார். ஆர்ஆர் என்ன சொல்றான், 223 if you can do it, we can also do it. ஸ்ரேயஸ் என்ன சொல்றாரு, if Delhi can concede 265, why not we can concede 223 அப்படின்ட்டு. சார், இன்னைக்கு மேட்ச்ல வந்து இந்த பேய்க்கும் சண்டைப்பாங்களா, அந்த மாதிரி வந்து ரெண்டு பேய் டீம் ரெண்டுமே வந்து பயங்கரமான லெஃப்டிஸ் வச்சிருக்கிறாங்க, பயங்கரமான ஓப்பனர்ஸ் வச்சுக்கிறாங்க. அந்த ஓப்பனர்ஸ் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் ரெண்டு டீமுக்குமே. எஸ்ஆர்ஹெச்சும் அதே மாதிரி தான். ஸோ அந்த லைன்ல இவங்க எல்லாருமே வரிசையா அந்த ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் 200+200+ன்னு ஒரு 3-4 நாள் நம்ம வந்து சிக்ஸஸ் எல்லாம் திகட்ட வைக்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க சார். இன்னைக்கு இந்த மேட்ச்ல இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹவ் வாஸ் த பவர் பிளேல ஜொஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பாய்ஸ் போட்ட அந்த பவுலிங் பத்தி சொல்லுங்க சார். ஜொஃப்ரா ஆர்ச்சர் பிரில்லியண்டா போட்டார், இல்லைன்னு சொல்ல. ஆரம்பம் முதல் ஓவர் 2 ஓவர் நல்லா போட்டாரு. ஏன்னா பிரியான்சார எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு. அதுல கரெக்டா போட்ட உடனே இன்ஸ்டிங்டிவ் ஆடுறான்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டாரு. பட் இந்த ஓவரால் மேட்சே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் படிக்காம இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேவலமா போட்டு நான் பார்த்ததே கிடையாது. இந்த மேட்ச் ரெண்டு டீமுமே ஸ்பின்னர்ஸ் கலக்கிட்டாங்க. இந்த பக்கம் சஹல் பிரமாதமா போட்டாரு, பிரார் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. அந்த பக்கம் ஜடேஜா தான் இருக்கிறதுலே நல்லா போட்டது, அவர் ஒருத்தர் தான். ஸ்பின்னர்ஸ் தான் காப்பாற்றினாங்க. ஸ்பின்னர்ஸ் தான் தைரியமா அவங்களோட சுய ரூபத்தோட வெளியே போவாங்க ரோட்ல. மீதி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அத்தனை பேரும் மாறுவேஷத்துல தான் போகணும். அந்த மாதிரி அதுலயும் 10 மாறுவேஷத்துல போக வேண்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் ஒருத்தர் பேர் பார்த்தீங்களா. அவர் வந்து ஹர்ஷ்தீப் ஸ்விங்குக்கு பேர் போனவர். பட் இவன் போட பேட்ஸ்மேன் ஸ்விங் பண்ணினா பேட்டர் 6 மேட்ச் செய்ய அவங்க பக்கம் ஸ்விங் பண்ணிட்டார். ஹர்ஷ்தீப் தான் ஃபர்ஸ்ட் கல்பிரிட், அக்யூஸ் நம்பர் 1. சார், கூப்பர் கொனாலி அடிச்ச ஒரு பிரீஃப் இன்னிங்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சார், நிறைய பவுண்டரி லைன்ல தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஃபுல் ஸ்விங் பண்றாரு, ஜஸ்ட் பவுண்டரி லைன்ல ஜொஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சாரு. அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஃபீல்டர் கிட்ட இருந்து பாயிண்ட் மேல தப்பிச்சாரு. ஸோ இப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருந்தவர் வந்துட்டு கடைசியா ஒரு தடவை தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. பட் ஆனா இஸ் பிரீஃப் இன்னிங்ஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த கொனோலி அண்ட் பிரப்சிம்ரன் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்ச அந்த அடியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, பிரப்சிம்ரன் கனாலி வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க இந்த நம்ம சொல்றோம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு. அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப செடேட்டா ஆடி ஒருத்தரே ஒரு பக்கம் அடிச்சிருந்தா சிங்க் இருக்காது பேட்டர்ஸ்குள்ள. ரியான் ஷாரியா எப்படி பார்த்து சரிக்கணும் ஆடுறாரு. அவர் போன உடனே கோனலி வர்றாரு, அவரும் அதே மாதிரி ஆடுறாரு. ஏற்கனவே சிம்ரன் ஒரே மாதிரி ஆடிருக்காரு. அதனால அவனுக்கு ரிதம் மாறுறது ரொம்ப கஷ்டம் பாஸ். ஒரே டைப்ல இந்த ரெயில்வே ரேஸ்ல அந்த பேட்டர்னை வாங்கிட்டு ஓடினே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. டிராப்பே ஆக மாட்டேன் இந்த வோல்டேஜ். ஸோ அவர் ரொம்ப பியூட்டிஃபுல். சிம்ரன் வந்து எனக்கு எல்லாரும் பிகாஸ் அவர் டெக்னிக்கலி பர்ஃபெக்டா அவர் கிடையவே கிடையாது. பட் த பால் இஸ் தேர் டு பி ஹிட். நீ எங்க போனாலும் அடிப்பேன். ஆர்ச்சரா நான் இறங்கி அடிப்பேன், இந்த பக்கம் போய் அடிப்பேன், எவனவர அடிப்பேன் ஆடுறது. ஸோ அவரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு 4 ஓவர் ஒரு 50 அடிச்சுட்டு அவங்க எப்படியுமே ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபவுண்டேஷன் லே பண்றாங்க எப்பவுமே. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த 2 பேரும் ரொம்ப ரேர் ஒருத்தர் ஃபெயில் ஆகுது, எப்படியா வச்சுறாங்க. பட் ஆனா பாஸ் வந்து மேக்னிஃபிசன்ட் பிரீசியஸ் பட் த மோஸ்ட் பிளசன்ட்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். சும்மா சர்க்கஸ் ஸ்டாய்னஸ் மாதிரி சர்க்கஸ் மாதிரி ஒரு 20 பால் 60+ அச்சார் பாருங்க. He goes under the ball. நீங்க சொன்னீங்கல்ல இந்த கரெக்டா பவுண்டரிக்கு மேல கொனலி கேட்ச் போடுதுன்னு, அந்த மாதிரி சந்தேகம்லாம் உனக்கு வேணவே வேணாம் தம்பி. நான் அடிச்சேன்னா மினிமம் கூரைக்கு மேல ஒரு ஃபீல்டர் வைங்க. பக்கத்துல ஏதாவது செல்போன் டவர் இருந்தா அங்க வைங்க, வேற ஏதாவது கடல் இருந்தா அந்த இடத்துல லைட் ஹவுஸ் மேல வைங்க அப்படின்ற மாதிரி அடிக்கிறது ஸ்டாயினிஸ் தான். அப்சல்யூட் டிலைட் டு வாட்ச். அவ்வளோ அந்த ஸ்ட்ரோக் வந்து அவசரம் கிடையாது. ஒன்னு டிசைட் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக் அப்படியே முடிச்சாருன்னா ஃபிளரிஷ், அப்படியே 6 பைனாகுலர்ஸ் எல்லாம் பார்க்கணும் எல்லா பாலும். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். ரொம்ப ப்ரொஜெக்ட். சார், இந்த பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எப்பவுமே அவங்களோட இந்த ஹோம் கிரவுண்டு அந்த இந்த பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷனோட நியூ ஸ்டேடியம்
இது எப்பவுமே வந்து ஒரு ரன் ஃபீஸ்டாவே தான் சார் இருந்திருக்குது. அந்த பிட்ச் பத்தி எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் சார். என்னன்னா மத்த பிட்செல்லாம் பிட்ச் ஆனதுக்கு அப்புறம் பால் சரக்குன்னு எகுருது சார். இந்த பிட்ச்ல மட்டும்தான் பால் பிட்ச் ஆச்சுன்னா அது என்ன ஸ்பீட்ல இருந்து பிட்ச் ஆச்சோ அதுல இருந்து ஒரு 10% கம்மி பண்ணி தான் கொடுப்பேன். டென்ஷனே ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி இட் ஜஸ்ட் கம்ஸ் ஆன் சோ நைஸ் ஆன் டு த பேட். அந்த ஸ்விங் வந்து பண்ணாங்க அப்படின்னா அது ஹிட் அண்ட் மிஸ் ஆக மாட்டேங்குது. அவங்க எங்க அடிக்கிறாங்களோ அங்கதான் போகுது, எட்ஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ எந்த ஒரு இதுவுமே பவுலருக்கு இல்லாத மாதிரி ஒரு பிட்சா இருக்குல்ல சார். இந்த பஞ்சாப் பிட்சை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன கதை இது? இல்ல பஞ்சாப் பிட்ச் வந்து ஆக்சுவலா பேட்டர்ஸ் டிலைட் பேரடைஸ் தான். இல்லைன்னா ரொம்ப ஈஸியா இருந்து சரி கொஞ்சமா ட்ரபிள் பண்ணுறதுன்னு பார்த்தா ஆர்ச்சர் போடுற அந்த ஸ்டீப் டெலிவரிஸ் நெக் அண்ட் த்ரோட்டுக்கு போடுறாரு பாருங்க, அதுதான் பிரியான்சாரியாவை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணாரே தவிர மற்றபடி பெரிய ட்ரபிள் பண்ற அளவுக்கு போலிங்ல யாருக்கும் ஒண்ணுமே இல்லை. பிராட் வந்து பர்ஃபெக்ட் அக்யூரேட் நேக்கிங் லைக் நம்ம ஹொசைன் போடுறாரு, அகில் ஹொசைன் அந்த மாதிரி அவர் போலிங் போட்டாரு. சஹல் இஸ் பிரில்லியன்ட் ஆல்வேஸ். ஐ டோல்ட் யூ இஸ் வெரி பிரில்லியன்ட். என்ன விக்கெட்ல வரணும் ஆல்ரெடி நான் உன்னை டீஸ் பண்ணி எடுக்கிறேன்றதுல ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட். அவரை இன்னைக்கு ஃபுல் டாஸ்ல விக்கெட் வந்து இலக்கு. அண்ட் இதுதான் இவங்க போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து அப்சல்யூட் எந்த சென்ஸுமே இல்லை போலிங் போட்டாங்க. ஆர்ச்சர் தான் ரொம்ப காமெடியானதுன்னா ஆர்ச்சர் வந்து ஒரு 6 அடி 5 அங்குலம் இருக்காரு. அவர் அப்படின்னு ஒரு எட்ஜ் எடுத்ததுன்னா அது 9 அடி 10 அடிக்கு மேல போகுது. அவர் என்ன நினைச்சிருக்காரு, ஜுரேலாம் கூட 7 அடின்னு நினைச்சிருக்காரு. ஜுரேல் கீப்பிங் பண்றாரு, அவர் 7 அடி. பக்கத்துல ஃபர்ஸ்ட் லிப்ல இருக்க, ஃபர்ஸ்ட் லிப் கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் வைக்கிறோமே அவரு டிவி டவர், இவர் மொபைல் டவர்னு வச்சிருக்காரு. கிடையாது, அது எல்லாமே ஷார்ட் தேர்ட் மேன் கிட்ட 1 பவுன்ஸ்ல போயினே இருக்கு. அது கோவம் வேற வந்து இப்படிலாம் பண்ணிடுறாரு. அதாவது நீங்க கோவப்பட வேண்டிய உங்க மேலே தான். நீங்க ஆள் இல்லாத இடத்துக்குலாம் பால் போடுற மாதிரி. அப்ப உங்களுக்கு மூளை இருந்தா நீங்க ஸ்லிப் இல்லாம ஷார்ட் தேர்ட் மேன் பிட்வீன் தி இன்னர் சர்க்கிள் அண்ட் பவுண்டரி ஒரு ஆள வைங்க. ஏன்னா உங்களை மினிமம் எச்சத்துல அங்கதான் போகுது. யூ வாண்ட் டு டேக் அ விக்கெட், யூ ஸ்கேல்ப் அ விக்கெட்னா யூ ஸ்டேஷன் ஃபீல்டர் தேர். இல்ல ஃபென்ஸ்ல வைங்க. நல்ல அவன் சீவான் அப்படின்னு தெரிஞ்சா ஃபென்ஸ்ல வைங்க. உங்களை ஃப்ரெண்டிங் நல்ல ரைசிங் டெலிவரி குட் லைன் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுவாங்க. நீங்க ஷார்ட் தேர்ட் மேன்ல வைங்க. நீங்க ஸ்லிப்ல வச்சுட்டு காரிட்டு பின்னாடி கூடாது ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவரு வேற ஒரு பக்கம், இவரை பார்த்து அவரு வாரி வாரி அர்ஜுனா அவார்டு சார் நம்ம பேர் பர்கர் இருக்காருல்ல, பர்கர் 7 ஆரம்பிக்கிறாரு, அடுத்த ஒரு பீல தொடர்றாரு, 2 கொடுக்குறது பிளாடி பர்கர் அப்படின்னு திட்டுற மாதிரி. ஓகே, அவரு வந்து வாரி வாரி வாங்கி பிரப்சுமரன் போட்டு சிவியர் எங்கா போட்டாலும் அடிப்பேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி பர்கர் ஒரு ரெடி பண்ணி அவர் இன்னும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி இன்னும் குட் லைன்ஸே போட்டுருக்காரு. அது இந்த ஃபாஸ்ட் போட்டோஸ் போட்ட அத்தனை பேருக்குமே பால நேர ஷூ கிட்ட நான் சொல்ற மாதிரி போட்டாங்கன்னா ரன் அடிக்கிறது கஷ்டம்னு தெரியுது, போட மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் ஆர்சிபி கரெக்டா போட்டார். சூரியவன்ஷி ஸ்ட்ரெயிட்டா ஷூல போட்டார். ஒண்ணுல வரல, ஒரு ரன். உங்களுக்கே தெரியும் எந்த பால்ல ஒரு அவுட் ஆகிறது சான்ஸ் இருக்கு ப்ராப்ளம்னு உங்களுக்கு சொன்னேன். அதே பால்ல இன்னைக்கு அவுட். ஏன்னா he always likes that elevation. குட்லைங்க எலிவேட் ஆன பால் டம்முன்னு டென்னிஸ் மாதிரி அடிக்க பிடிக்குது. நேர இறங்குற பால அவர் அவ்வளவு கம்ஃபர்டபுள் கிடையாது. தட் இஸ் குட் லைன் அடிக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுள் அவர் இல்லை. அதனால ஒரு ஃபுல் டாஸ் தப்பு பண்ணுவாருன்னு உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு பாரு திருப்பி ஃபுல் டாஸ் அவுட். அதுதான். அதனால இவங்க வந்து சரியா போடுறது இல்லை. அதுக்கப்புறம் அவர் பர்கர் நடந்து போகும்போது 2 அவர் போட்டு கடிச்சு கொதறி அவர் ரத்தத்தெல்லாம் பிடிக்கிறார். அவர் போடும்போது கூடவே நடந்து போறாரு. இவர் கொடுத்தது போறாருன்னு அவரை வேற போட்டு பிளான் வாங்கி அவர் உள்ளா போறது தப்பா பண்ணுறாரு. இவருக்கு பயந்துட்டே தப்பா போறாரு. அதனால சில இடத்துல கம்மெண்ட் இருக்கணும், போய் கூட ஓடி வரக்கூடாது, என்ன போடணும். அதனால அவங்க சரி. அதுக்கப்புறம் இந்த பிரிஜேஸ்வர் இருக்கு, அவர் நல்லா எல்லாம் போட்டு எல்லாம் சீன்லாம் போட்டு இந்த சீன் காமிச்சுட்டு ஸ்லோவா போட்டு யாருக்கு இல்லைங்க கட்சியில ஃபுல் டாஸ் ஸ்டாரிகஸ் போட்டு 24 ரன் கட்சி ஓவர்ல. அவர் ஒரு பக்கம் இந்த பி அந்த பி ஆர்ச்சர்ல ஆரம்பிச்சு A to B ஒரு வழி ஃபீஸ்ட் பண்ணிட்டாங்க. A to Bனா ஃபீஸ்ட், எதிர் டீம் பேட்டிங்க்கு அப்படின்னு காமிச்சாங்க. அது ஒரு சைடு. இந்த சைடு கேட்க வேணாம், ஹர்தீப் சிங் 60+, 67, 68 ரன்னும் 4 ஓவர்ல யோசிச்சு பாருங்க. ஒரு ஃப்ரண்ட் லைன் bowler for India who is capable of bowling well in the first over as well as in the last over, conceding 67 to 68 runs in 4 overs. அவர் என்ன போலிங் போட்டிருப்பாரு நீங்க யோசிங்க. 2 யாருக்கும் போடுறாரு, கஷ்டப்படுறாங்க. அடுத்த பால் குட் லைன் போடுறாரு, ஷார்ட்டா அட்டி விட்டு தூங்க விடுறாரு. சூர்யா 6 எல்லாருக்கும் இதே மாதிரி. அந்த மாதிரி போட்டு அப்புறம் என்ன கண்டெயின் பண்ண முடியும்? இது மாதிரி போட்டு நல்ல வேலை சஹல் பிரில்லியண்டா போட்டு மேட்ச் அவங்க பக்கம் கொண்டு வந்தார். ஃபண்டாஸ்டிக்கா எப்பயோ முடிஞ்சிருக்க மேட்ச். பட் ஃபார் சஹல் அண்ட் பிராட் பிஎன்சி அங்க A to B அங்க வாரி வாங்கினது, இங்க பிஎன்சி கொஞ்சம் காப்பாத்தினது. சார் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய ரவி பிஷ்னாய் அவர்கள் வந்துட்டு ஒரு ஞாபகப்படுத்தின மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ரவி
யஷ் புஞ்சா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பவுலிங் போட்டார் சார் ஆர்ஆருக்கு. ஸோ அவரோட பவுலிங் வந்து இந்த ஃப்ளைட் பண்ணி போட்டு ஓரளவுக்கு 2 விக்கெட் எடுத்தாரு. அதை வந்து எப்படி இருந்துச்சு? சரி, அந்த ஸ்பின்னருங்கிறனால அவரை பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் பாக்குறேன் சார் இந்த யஷ் புஞ்சாவை, அதனால கேட்டேன். ஆமா, டாலா இருக்கிறவங்க வந்து ஸ்பின் கொஞ்சம் கஷ்டம் போகுது. லெக் ஸ்பின் ரொம்ப கஷ்டம். டாலா இருக்கிற ஆஃப் ஸ்பின் அஸ்வின் மாதிரி போட்டா கன்சிஸ்டன்டா போடலாம். லெக் ஸ்பின்னர் ரொம்ப டாலா இருந்தா அது எனக்கு இந்த பிரச்சனை வந்து என்னோட குருநாதர் விஜயகுமார் போலிங் போனதே ஹைட் நல்லா கண்டு திடீர்னு 2-3 இன்ச்சு கிளீன் பண்ணிட்டு ஆயிட்டு 5-9 6-2 அப்படி சொன்னாரு. பட் தெரியல, நாட் ப்ரூவ்டு. ஆனா இவரு ரொம்ப டாலா இருக்கு, ஒரு லெக் ஸ்பின்னர் ரொம்ப டாலா இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஒன்னு டெண்டன்சி டு ஓவர் ஃபிளைட் இருக்கு, இல்ல ரொம்ப பாதி பிச்சில் போட்டுருக்காரு. அதனால அந்த பாதி பிச்சில் போடான்னு முதல்ல ரெடி ஆயிடுறாங்க அடிக்கிறது. அதனால வாங்கினார். 2 விக்கெட் எடுத்ததுன்றது பெரிய விஷயம். பட் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், பொறுத்து பார்க்கணும். கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி தெரியல. லெக் ஸ்பின்ல ஹிட்டபிளா இருக்காரு, ஈஸிலி ஹிட்டபிளா இருக்கு சார். எனி டார்கெட் வீ கேன் சேஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு 2-3 டீம்ல RR 1, பஞ்சாப், இந்த SRHலாம் இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கும்போது எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த ஓப்பனிங் ஃபிளரிஷ் ஆகணும். அது ஆகலன்னா மேபி கொஸ்டின், இந்த மிடில் ஆர்டர் அதை எப்படி சர்வை பண்ணுவாங்க, மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு. இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல இந்த டீம்ஸ்ல அவங்களுடைய ஓப்பனர்ஸ் அவ்வளவு பெரிய ஃபெயில காட்டல சார். இது செமிஃபைனல்ஸ் ஒரு பிளே ஆஃப்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகும், திடீர்னு அன்னைக்கு தோத்துக்கிட்டாங்கன்னா இவங்க அடிக்காம போயிட்டா என்ன ஆகுன்றதெல்லாம் அதர் கொஸ்டின். பட் டுடே இந்த வைபவ் சூரியவன்சி 16 பால்ல 43 அடிச்சாரு சார். அண்ட் ஆல்சோ யசஸ்வி ஜெயஸ்வால் பேக் டு ஹிஸ் ஹை ஸ்ட்ரைக் ரேட். கொஞ்சம் நடுவில் வந்து லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தார் சில மேட்சஸ்லாம். இன்னைக்கு அவரும் ஃபார்ம் பண்ணிட்டாரு இந்த பஞ்சாப் கிரவுண்டுன்னு. அந்த ஓப்பனிங் பேர் அடிச்சு மெயின்லி அந்த பவர் பிளேல அடிச்ச அந்த சேஸ் 3 ஓவர்ல 50ன்னு நினைக்கிறேன். அதை அப்படி சொல்லுங்க சார். 6லும் வாழ்வு 100லும் வாழ்வு. 6லயே நான் 16 6 17 6 100 போவேன். அந்த மாதிரி பிளேயர் நம்ம பார்த்தது. கண்டினியூஸா 6 அடிக்கிறது ரொம்ப ரேர். அவுட் ஆகுது அச்சுன்னா அச்சா 100 அப்படி போறதுக்காக தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சாரி ஆளுங்கிற அந்த பையன் அது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் பிளஸிங் நினைக்கிறேன். காடோடைய வித்தியாசமான ஒரு அவதாரம். அது வந்து தெரியல, இந்த மாதிரி பிளேயர் நான் பார்த்ததுல இருக்கு. கண்டினியூஸா அடிச்சுன்னு பெரிய பெரிய ஸ்கோர் கண்டினியூஸா 20-30 போறது பார்த்திருக்கேன். மினிமம் 60-70 80 செஞ்சுரி அந்த மாதிரி போறதுல ஒரு ரேரஸ்ட் குவாலிட்டி. ஸோ அவருக்கு அது ஒண்ணு இருக்கு. அது என்னென்ன பெரிய கிஃப்ட். ஐ ஒன்லி விஷ் இட் கண்டினியூஸ். இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு பியூட்டிஃபுல் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் 6 அடிச்சார். ரோஸ் பால் ஓவர் பிச் நான் சொல்றேன், அதை அடிச்சார். அந்த ஓவர் பிச்சுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு, தி டிப்பிங் ஃபுல் டாஸ் ஆர் தி யார்கர். அதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் எப்படி ஆடுறதுன்றது. அது வந்து அவர் வந்து கேர்ஃபுல்லா 4க்கு போகலாம், சிங்கிளுக்கு டக் பண்ணலாம் அப்படின்ற மென்டாலிட்டி அவருக்கு வரணும். ஏன்னா இந்த 6 ஹிட்டிங் ஆப்ஷன்ல அதுக்கும் 6 அடிக்கணும்னு போனதான் விட்டுடுவாரு. அதை நம்பிதான் நான் சொன்னேன். ஃபுல் டாஸ் அவசரப்பட்டு ஆடிடுறாரு, சரியா டைம் ஆக மாட்டேங்கிறது, ஹைட் போகுது, கெயின் ஆக மாட்டேங்கிறது டிஸ்டன்ஸ். நான் சொன்னதுக்கு காரணம் தான். அதை கொஞ்சம் அவருடைய பேட்டிங் கோச் ஃபைன் டியூன் பண்ணணும் அந்த ஷாட்டை மட்டும். ஸோ ஹர்ஷ்தீப் சிங், லாக்கி ஃபெர்கியூசன், மார்க்கோ யான்சன் 3 பேர் சேர்ந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. அதுல இந்த ஹர்ப்ரீத் பிரர் மட்டும்தான் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து, அதுவும் அவருக்கு இந்த சீசன்ல தான் இது ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்ல இப்படிப்பட்ட ஒரு பவுலிங் இந்த மாதிரி ஒரு டீம் அகேன்ஸ்ட் அடிக்கிறதே வந்துட்டு எப்பப்பா அப்படின்னு நம்ம வந்து பாராட்டலாம். ஸோ அவரோட பவுலிங் பிளஸ் யுஸ்வீல்ன்ற சஹால் 2 பேர், அந்த ஸ்பின்னர்ஸ் 2 பேரும் இதே இந்த டீம்ல போட்ட பவுலிங் பத்தி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ். அப்பெல்லாம் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு அப்புறம் திருப்பி கம்பேக் கொடுத்தது ரொம்ப ஃபண்டாஸ்டிக். அதே ஷாட்டை திருப்பி அடிக்க வச்சு, மிட் விக்கெட் பக்கம் அடிக்க வச்சு அந்த விக்கெட் எடுத்தது. அப்கோர்ஸ் ஃபுல் டாஸ் அவுட் ஆனது வந்து அது ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தார் பியூட்டிஃபுல். அது ரொம்ப சூப்பர் ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தாரு. ஸோ எவ்வளவு பெரிய விஷயம்னா அந்தந்த அதான் நான் சொன்னேன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த டாப் 3ல வச்சீங்கன்னா ஐபிஎல்ல சஹாலுக்கு இருக்கும். ஏன்னா அவர் ரன்ஸ் அடிப்பாங்க, அதான் விட்டுருங்க. ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பவுலருக்கு, ஒரு பேட்டருக்கு வைட் அவுட் சேர்த்து ஆஃப் ஸ்டம்ப் போடணும், இன்னொரு பேட்டருக்கு பாலை தூக்கி போடணும், ஆனா அவர் ரீச்சுக்கே போடக்கூடாது, நம்மகிட்டே போட்டுக்கணும். இன்னொருத்தருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நல்லா ஃபிளைட் பண்ணி அது கரெக்டா நம்ம லுங்கி இங்கடி போடுற மாதிரி யார்கர் லெங்க்ல போய் ஸ்லோவா டிராப் ஆன ஒரு ஃபிளைட் டெலிவரி, ஒரு ஃபிளைட் யார்கர்னு வச்சுங்க சொல்லலாம்னா அந்த மாதிரி ஒரு பால். இப்ப அந்த பர்டிகுலர் பால ஜெய்ஸ்வால் போட்டுனே இருக்காரு ஸ்ட்ரெயிட்டா அவருடைய ரைட் லெக் ஹீலுக்கு நேர நல்லா ஃபிளைட் பண்ணி போடுறாரு. அவர் டிக் பண்ணி ஏன்னா அவருக்கு ஸ்வீப் கிடையாது, அவரால் ஒரு ரன் தான் அடிக்க முடியாது. ஸோ அவ்வளவு ஃபாஸ்டா திங்க் பண்றாரு, என்ன பேட்டர் எந்த எதுல ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனுக்கு நான் இன்னைக்கு எப்படி போடணும், அந்த கால்குலேஷன்ஸ்ல ஐ திங்க் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 பிளேட்ஸ். ஆல்ரைட் சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். RR வந்து அடிச்சு நகர்த்திட்டாங்க. சூப்பர்பான ஒரு விக்டரி, 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல. அதுவும் ஒரு ஓவர் கடைசியில கிட்டத்தட்ட 19th ஓவர்லேயே முடிஞ்சு போச்சு. இந்த லாஸ்ட் ஓவர்லாம் சும்மா விளையாடுனது மாதிரி வச்சுப்போம், அந்த மாதிரி 1 ஓவர் ஸ்பேர் மாதிரி அடிச்சிருக்காங்க.
வில் வெயிட் அண்ட் வாட்ச் அதர் மேட்சஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்றது சார். பட் இன்னைக்கு இந்த மேட்சுடைய ரிஃப்ரெஷிங் மொமெண்ட், நம்ம மெரிபா பன்னீர் சோடாவின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் என்னது சார்? ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சூரியவம்சி வந்தா அவரும் எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் நல்லா இருக்கும்னு போயிட்டு அந்த படம் அதோட சூப்பரா இருப்பாரு நம்ம எதிர்பார்க்கறதோட. அந்த மாதிரி சூரியவம்சியை வந்து மெயின்டைன் பண்ணினே இருக்கிறது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் டை ஆகாம பாத்துக்கிறாருல்ல, அது ஒரு ஃபேபுலஸ் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட். இந்த மேட்சோட மொத்த மேட்ச்ல பார்க்கும்போது ஸ்டாய்னிஸோடைய லாஸ்ட், ஏன்னா உள்ள வரதே 3/4 ஆஃப் த மேட்ச் முடிஞ்சு போச்சு. அந்த செட்டிலிங்க்கு டைம் கிடையாது. அப்போ ஒரு ரீசனபிளி குட் வெரைட்டி இருக்கிற ஒரு போலிங் அட்டாக் துரத்தி அச்சார் பாருங்க. அது ரொம்ப ரிஃப்ரெஷிங். உண்மையிலேயே ஸ்டாய்னிஸ் ஸ்டோல் த ஷோ. But very brilliant now, both the teams put together. And of course, Ferreira was sorry. He hearted it. Yappa. In the Steiners, the Maragalogister. And that's a short serve tennis. And then the Netta Tand, your final finish or smash on Madonna. And the point is, isn't it? And the Maradi, Yankin the Po the ball, and not Gampa. Absolutely brilliant. Top class. சார் இந்த சுபம் டுபேவும் சார் இப்பதான் ஃப்ரேக்குள்ளேயே அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது இன்னைக்கு மேட்ச். இதுல இப்படி அடிக்கிறாரு அப்படின்னா அந்த பக்கம் அஷ்தீப் சாரி இவர் பிரரு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டூபே, 2 பேருமே வந்து இந்த மாதிரி ஒரு லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டியில டக்குன்னு ஷைன் ஆகுறதுங்கிறதெல்லாம் வந்து சூப்பர்பான ஒரு இது இல்லை. ஆமா, சுபம் டூபே கூட எல்லாம் எங்க சான்ஸ் இருக்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப கான்பிடண்டா இருக்கு. பிளஸ் அவங்களுக்கு இந்த ஃபெரேரா அண்ட் டூபே சேர்ந்தது லெஃப்ட் ரைட் பெருந்தளவே போச்சு. ஆர்சிபிக்கு என்ன பண்றது தெரியல. ஐயா நான் போறேன் நான் ஹோட்டலுக்கு போறேன் விக்கி அழகு. ஏன்னா எப்படி போட்டாலும் 2 பேர் அடிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப பிரமாதமா இருந்து பாக்குறது. ஃபெரேரா வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், மேட் இட் டூ ஈஸி. ஒருவேளை நெக் டு நெக் போமான்ற ஒரு பயம் இருந்தா கூட டூ ஈஸி ஆகிட்டாரு. ஆச்சரியமான விஷயம், ஸ்ரேயஸ் ஐயர் கோச்சிங்கே இல்லை பாஸ். இன்னைக்கு முதல்ல தெரியும் போலுக்கு அவருக்கு 2 overs ஸ்பேர் அடிப்பாங்களா இல்ல 3 overs ஸ்பேர் அடிப்பாங்களான்னு ஒரு டவுட் தான் போலுக்கு. கண்டிப்பா ஏன்னா இது இந்த போடுற அவைய பார்த்தாரு. கட்சியில யான்சன் ஒரு ஷாக்கில் ஒண்ணு பார்த்தாரு பாத்தீங்களா, ஒரு ஃபீல்டிங். இவர் கோலியில யாராவது ஃபீல்டிங் விட்டுருந்தா என்ன கத்து கட்டிட்டு போயிரு. அந்த கேட்சுக்கு வரதே இல்லை பாஸ். அவரு லாஸ்ட்ல வந்து நின்று 1 பவுன்ஸ்ல தூக்கி போட்டு போய் அப்படியே பார்த்தாரு யான்சன். மீறி பேர்லாம் ஹோட்டலுக்கு போயிட்டு சென்டர் இன்னும் அங்கேயே பார்த்துருக்கு. என்ன கிடையாது, கஷ்டப்பட்டு போட்டுருக்கேன், நானே கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பால் போடுறேன், அந்த பால்ல நீங்க வந்து கேட்ச் விடுறீங்க, கேட்ச் வரமாட்டேன்றீங்கன்ற மாதிரி அவரும் மகாக்கன்றாவே போடுறாரு. You're very clear. Every bowler is absolutely clear. If he pitches the ball on the good length or just short of length on a batting paradise wicket, it will be caught for 4 or 6 and clear தெரியுது. அதான் போடுறாங்க. அதெல்லாம் என்ன ஏமாத்தினது பிரிஜேஷ் தான். நான் வெறும் ஃபுல் டாஸ் சார் ஆன்டி கிராவிட்டி அசோசியேஷன்ல இருக்கேன், நான் கீழே லேண்டே பண்ண மாட்டேன். நான் அப்படியே ஃபுல் டாஸ், அவங்களாச்சும் அது அப்படியே ஃபுல் டாஸ் அப்படியே ஸ்ட்ரைட் ஒரு வேலை போயிடும், கீழே வராது சார் பால் அப்படின்ற மாதிரி. அவர் நியூட்டன் ஸ்டார்ல ஆகுது மன்னனிட்டார். இந்த வேற லெவல் அவர் போட்டுருக்காரு போலி. ஆல்ரைட் சார், இந்த மேட்ச்க்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க சார்? We will definitely give 4 because batters point of view யாருமே டிசப்பாயின்ட் இல்ல, ஸ்பின்னருக்கும் டிசப்பாயின்ட் பண்ணல. பியூர்லி போத் த டீம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிசப்பாயின்ட் பண்ணதுனாலே ஆயிடுச்சு இந்த மேட்ச். இந்த அளவுக்கு போச்சு இந்த மேட்ச். பட் எனிவே 4 டெஃபினட்டா 4 கொடுக்கலாம். குவைட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஆல்ரைட் சார், சூப்பர் சார், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. என்ன சார் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வழக்கம் போல உங்க ஸ்டைல்ல வீடியோ பிடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்? இன்னைக்கு நம்ம அம்பாச்சி ராயுடு இருக்காருல்ல, அவர் தோனி எதிர்மானங்கிற தோனி ஆடாட்ட கூட இது வரைக்கும் 6ஆம் இடத்துலயே பெஸ்ட் தோனி தான். அந்த அளவுக்கு வெளியேறார் தோனி மேல. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு, 19 வருஷமா விராட் கோலி ஆடுறாராம். ஓகே, 9வது வச்சிருக்காரு. பாராட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு டிராஃபி தான் அவர் வச்சிருக்காரு. அவர் வந்து ஸ்லோவா தான் ஆடுறாரு. இது என்ன பேர் சான் பேசுறது. 50 வருஷம் ஆச்சு ரஜினிகாந்த் ஃபீல்டுக்கு வந்து 50 வருஷம். ஓகே, அவருக்கு லைஃப் கண்டக்டரா இருந்துச்சு, சூப்பர் ஸ்டார் ரைட்டர். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு அவர் விசிலடிச்சிருந்தாரு, இப்ப மக்கள் அவருக்கு விசிலடிக்கிறாங்க. இந்த சேஞ்சை பண்ணிட்டார். ஆனா அவர் நாட்டில் வாடி வராங்க இல்லையா, அப்புறம் என்ன ஆக்டர் அவரு அப்படின்னு பேசிக்கிறீங்க. வேற கேட்ட உடனே அதிர்றது இல்லை உலகம் பூரா, அது போறோம்ல, அவ்வளவுதான். கோலியும் அதே தான். நீங்க நான் வந்து கையில வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கணும், கப்பை கையில வச்சிருக்கணும், அப்பதான் நான் கிரிக்கெட்டர்லாம் கிடையாது. இஸ் அ டீம் மேன். அந்த 2021 நான் சொல்ல தெரியுமா, தீபாவளி இல்லாம போயிருக்கும், ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸே டார்க் ஆயிருக்கும். விராட் கோலி இல்லைன்னா ரா பட்ச 6 இருக்குல்ல, அந்த கட்சியில வின் பண்ணி கொடுத்தாரு. ஒரே ஒரு இன்னிங் வேற யாராவது அந்த மாதிரி ஆடுறான்னு காமி அந்த லெவல். அதாவது ஒன் மோர் இன்னிங் எவ்வளவோ ஆடுங்க சேசிங்ல வின் பண்ணி கொடுத்த இன்னிங்ல அது ஒரு ஸ்பெக்டாகுலர் இன்னிங்.
அப்படியான ஒருத்தரை நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு புரியல. எத்தனை மேட்ச் ஸ்லோவா ஆடணும் என்ன இருக்கும்? டீம் ஜெயிச்சது இல்ல. இவர் ஸ்லோவா ஆடினதால எப்ப பார்த்தாலும் டீம் உதப்பட்டுதா? டீம் கேம் தானே இது. ஸோ அது பேசாதீங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி லேண்ட்மார்க் ஒன்று வந்து அட்டைன் பண்ணிருக்காருன்னா தயவுசெய்து பாராட்டு கத்து. எதுலதான் நான் கூட சொல்லுவேன், நரம்பு பொட்சா மாதிரி அந்த ரட்சகன் நாகார்ஜுன் மாதிரி கத்துறாரு தேவையில்லாத. இஸ் ஷோயிங் ஃபேசஸ் டு பேட்டர் டு கெட் அவுட். அது தப்புன்னு நான் சொன்னேன். அஸ்வினை தேவையில்லாத டிராப் பண்ண தப்பு, அதெல்லாம் ரைட்டு. அதுல நீங்க வேணா கலடா பண்ணுங்க. ஆஸ் அ பேட்டர் ஆஸ் அ ஃபீல்டர்னா நீங்க கோலி கலடாவே நீங்க பண்ண முடியாது பாஸ். டாப் 10 இந்த வேர்ல்ட்ல அவர் இருக்காரு, டாப் 3ல இருக்கு. தயவுசெய்து அதில் பேசாதீங்க. 57 மேல எனக்கு மரியாதை போச்சு. நீங்க மிஞ்சி போனா சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்றீங்க, அவ்வளவுதானே. நீங்க இந்தியாவுக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய ஸ்டாண்ட்ல உட்காந்து தேடிட்டு இருப்பீங்க, நிறைய பேரை பார்த்து, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். ஆல்ரைட் சார், உங்களோட ஸ்டைல சூப்பர்வா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். நாளைக்கு கண்டிப்பா. அப்புறம் இன்னும் நீங்க எழுந்து ஓடுறதுக்கு ஒரு விஷயம் எப்படி சொல்லுவீங்க? சார் சார் வேணாம் சார், வேணாம் சார். ஏன் சார், ஏன் அடம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு ட்ரம்ப் தான் வேர்ல்டு நியூஸ்ல இருக்காரு. ஒரு விஷயம் யோசிச்சேன். எனக்கு வந்து மெதுவோட வந்து சங்கீதால சொல்றேன் ரொம்ப பிடிக்கும். மெதுவா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒருவேளை எனக்கு மத கிடைக்காம போச்சுன்னா அது காரணம் ட்ரம்ப் தான். உங்களுக்கு எல்லாமே ஷாக் ஆகும் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரம்ப் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை தரன்றார். இவங்க சண்டை போட்டு அதை மூடுறாங்க. அதை மூடிட்டாங்கன்னா அங்கே இருந்து ஆயில் வராது. ஆயில் வரலன்னா வடை பண்ண மாட்டாங்க. வடை பண்ண எனக்கு வடை கிடைக்காது. அதனால வடை சாப்பிடாத காரணம் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். எங்கேருந்து எங்க கனெக்ஷன் இருக்கு. அதனால ஆஸ்க் ஹிம் டு பி கேர்ஃபுல். ஆக்டர்ஸ் எல்லாம் வார்ன் பண்றாங்க ட்ரம்ப்பை, நானும் வார்ன் பண்ணேன்னு சொல்லுங்க. அப்புறம் வடை தோச்சு என்ன வார தோத்துட்டு பல பேர் அங்க உயிரே போச்சு. ஒரு வடை. ஆல்ரைட் சார், ஆசம். சிஎஸ்கே ஜெயிச்சுனே இருந்தாலும் நமக்கு கிரிக்கெட்டே பேசிட்டு இருக்கலாம். எல்லாரும் வெறுப்பான இருக்கு. நம்ம மீதி மேட்ச் அனலைஸ் பண்ணாலும் வாயா. அது சில பேருக்கு சொல்ல சந்தோஷம். 9 for 6 டிசியோட நம்ம எவ்வளவு பெட்டர். நம்ம 3 for 3 தானே, சந்தோஷம். அது மாதிரி fun is there always. Cricket பார்க்க வேண்டியதான், throw away fun. Let's enjoy the game. மறுபடியும் again let's enjoy reviewing and also enjoy our fans reaction. நேற்று அந்த சிரீஷ் பத்தி நான் சொன்ன பாருங்க, எனக்கு அப்பப்போ இம்பார்ட்டன்டா ஹியூமர் எல்லாம் அனுப்புவாரு. அந்த மாதிரி நம்ம வியூவர்ஸுக்கு கூட நம்ம சொல்லலாம். இஃப் தே திங்க் ஏதாவது ஒரு விஷயத்தை சட்டையர் பண்ணணும், கலாய்க்கணும் அப்படின்னு வியூவர்ஸுக்கு தோணுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் அவங்க உங்களுக்கு மெயில் பண்ணலாம். அந்த பாயிண்ட் நீங்க பிக் பண்ணி உங்க பேர் ஃபுல்லா பாருங்க ஒரு கவுண்டர் கொடுக்கலாம். மறுபடியும் சந்திப்போம். Meriba Paneer Soda. I trust Meriba.